தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை நெருங்குதா இப்போவே? இவர் இப்படியே நின்றா திமுக வந்து அமோக வெற்றி பெறுறது. அதாவது இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எங்கே போகுன்ற அந்த ஒரே ஒரு கேள்வி தான் முன்னால் இருக்குது. திமுக ஏறத்தாழ 42% ஓட்டு வந்து கூட்டணி கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து தொடர்ந்து வருகின்ற நிலைமையில் வந்து, அதாவது ஆவரேஜாக எடுத்துக்கலாம், அதில் வருகின்ற அதிருப்தி வாக்குகள் எங்கே செல்லும்? இதுதான் திமுகவினுடைய தோல்விக்கு இதுதான் காரணமாக இருக்கும். அதிருப்தி வாக்குகள் அப்படியே வந்து அதிமுகவுக்கு சென்றால் நிச்சயமாக அதிமுக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ டைரக்ட் ஃபைட்ல இருந்து இது வந்து 3 கார்னர் கான்டெஸ்ட் போதா? ஆமா, 3 கார்னர் 4 கார்னர் கூட வச்சுக்கலாம். இப்போ இவர் கூட இருக்காரு, சீமான் கூட இருக்காரு. எடுத்தா 4, ஆமா, மாயாவதி எடுத்துட்டா 5. ஆமா, அவங்க 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுறாங்க. ஆனா சீமானை பொறுத்தவரை அந்த 8%, அதாவது இல்லை என்றால் ஈரோடு வாங்கின அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக வராது. அப்போ ஏதோ ஒரு சதவீதம், 6%, 7%, அது வந்து சிங்கிள் டிஜிட் வந்து சீரியஸ் ஃபைட் கிடையாது. சீரியஸ் கண்டெண்டர்ஸா 3 பேர் இருக்க போறாங்களா? சீரியஸ் கண்டெண்டர்ஸா இருக்க மாட்டாங்க. திமுகவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு கூட்டணி இப்போ வந்து கூட்டணி இல்ல, ஒரு கட்சி இப்போ நிக்கிறது. நீங்க எங்க டிஸ்கவுண்ட் பண்றீங்க? அவரே சிஎம்மா ஜெயிச்சிட முடியும், எடுத்த எடுப்புலயே எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்க முடியும்னு அவர் நினைக்கலாம். தாராளமாக நினைக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? எம்ஜிஆர் வந்து ஏதோ 1972 டிசம்பருக்கு அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. எவ்வளவோ தேர்தலை கண்டு எவ்வளவோ தேர்தலுக்காக திமுகவுக்கு பணியாற்றி தான் வந்தார். என்டிஆரை பற்றி பேசுவாங்க, அதுதான் நியரஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, 3 மாதத்தில் வந்துட்டாருன்ட்டு. அது ஒன்று அந்த காலத்தில் நடந்தது, 80ல் நடந்த விஷயம். ரெண்டாவதாக ஏறத்தாழ காங்கிரஸ், என்டையர் காங்கிரஸ் வந்து அப்படியே வருது, அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே வர்றாங்க என்டிஆர் கூட. அப்போ என்டிஆருக்கு அந்த கம்ப்ளீட் அந்த செட்டப் இருக்கு இல்லையா? இப்போ பூத் லெவல் கமிட்டி அதுவும் பார்த்தாலும் காங்கிரஸ் வெர்சஸ் என்டிஆர் அது ஒரு நேரடி ஃபைட் தான். ஆனால் இப்போ வந்து ஒரு கிரவுடட் களம் இது. சின்ன சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள், எக்கச்சக்கமான கட்சிகள், 2 பெரிய கூட்டணி. இந்த சூழலில் தனித்து தான் போட்டி அப்படின்ற ஒன்றும், அவரே சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஒன்றும் தாவேக டிட்டர்மைண்டா ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. இந்த அழைப்புகள், இந்த விழா, இதெல்லாம் இதற்கு மத்தியிலும் வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு, ஜெயிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அல்லது இவங்களோட யாரோடையும் நாங்கள் இல்லைன்னு காட்ட வேண்டிய ஒரு தீர்க்கமான முடிவு அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதில் நம்ம வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஓட்டர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு இருக்கின்ற அந்த 25% ஓட்டோ 27% ஓட்டோ வந்து திமுகவுக்கு சாலிடாக வருகின்ற ஓட்டு வந்து வேற எங்கேயும் போகாது, அங்கே தான் வரும். அதிமுகவுக்கு வருகின்ற இப்போ 20%, 22%, 18% கூட எடுத்துக்கங்க, அங்கேயே தான் இருக்கும். அங்கிருந்து வந்து அது வேறுபடாது. இப்போ ஆந்திராவில் எடுத்துங்க, ஆந்திராவில் வந்து தெளிவின்மை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஜெகன் இருக்கிறாரு, ஒரு இது எல்லாமே ஏறத்தாழ புது கட்சிகளாக தான் வருது. பவன் கல்யாண் இருக்காரு, பிஜேபி என்ற ஒரு கட்சி வந்து நிற்கிறது, எல்லாமே பிஜேபி மாதிரி தான் இருக்காது. அப்படி இருந்தால் கூட அனைவரும் வந்து இவர்களுக்கு எல்லாத்துக்கும் யாருக்கு ஓட்டு போடணும் அந்த கன்ஃபியூஷன் அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு யாருக்குமே சாலிடாக ஒரு ஓட் பேஸ் கிடையாது. அதனால தான் ஜெகன் இவ்வளோ மோசமாக அங்கே தோற்கடிக்கப்படுகிறார். அது அந்த தெளிவு வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஆமாம், ஒரு பாப்புலர் சிஎம். எதிர்முனையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருக்கு அந்த கரிஸ்மா இல்லை அப்படின்றது அவரை ஆதரிக்கிற பல பேரும் சொல்கிற ஒரு கருத்தாக இருக்குது. இந்த சூழலில் தன்னை எங்கே பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு விஜய் நினைக்கிறார்? விஜயை பொறுத்தவரை அன்னோன் குவான்டிட்டி, அதாவது மக்களுக்கு நல்லது செய்கிறார். எங்கே நல்லது செய்தார்? படத்தில் நல்லது செய்தார். ஆனால் சினிமாவில் வேலை செஞ்சவருக்கு நல்லது செஞ்சாரா? யார் ஒன்றுமே செய்யவில்லை என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதில் வந்து இன்னைக்கும் அது படப்பிடிப்பாளர் ஆனாலும் சரி, ஒருத்தன் வந்து படம் எடுக்கணும்னு போனான்னா 29 ட்ரேட்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும், இல்லைன்னா அங்கே படம் எடுக்கவே முடியாது. மினிமம் வந்து ஒரு 4 கோடி 5 கோடி இல்லாமல் ஒரு சிறு படம் கூட இன்னைக்கு வெளியெடுக்க முடியாது. அது சினிமா தயாரிப்பாளர் கிரியேட்டிவ் சைடில் இருக்கிற பிரச்சனை. அடுத்த சைடில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள். இதை கோர்ட்டு கூட சொல்லிச்சு இல்லையா, 3000 ரூபா வாங்குறவன் இருக்கிறான், 300 கோடி வாங்குறவனும் இருக்கிறான். அது எல்லா ஃபீல்ட்லையும் தான் சார் இருக்காங்க. இல்லை, இது சினிமா துறைக்கு ஒரு மினிமம் கேரண்டியோ இல்லை என்றால் ஒரு சோஷியல் செக்யூரிட்டியோ வந்து இல்லை என்றால் பிரச்சனைகள் இது பாலியல் புகாரே தீர்க்க முடியலையா? ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிற டாக்டர் இருக்கிறாங்க, ஒன்றும் சம்பாதிக்காத டாக்டர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கிற வக்கீல் இருக்கிறாரு, டீ பண்ணுக்கு நிற்கிற வக்கீல், கஷ்டப்படுற வக்கீல்கள் அப்படின்றவங்களும் அதே குவாலிட்டி படிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த ஏற்றத்தாழ அது வேற ஒரு ஏரியா. இந்த முடிவுக்குள்ள வருவோம். இந்த முடிவுன்ற ஒன்று வந்து ஏன் அவர் இந்த கூட்டணி அழைப்பை அவர் நிராகரிக்கிறார்? இல்லை, என்னை பொறுத்தவரை பாஜக இருக்கிறனால மட்டும்தான், வேற ஒரு காரணமும் கிடையாது. இப்போ பாஜக நாளைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டுனா அதன் பிறகு பேசுறதுக்கு இவர் வந்து ரெடியா இருப்பார். என்னுடைய பிரச்சனை அது கிடையாது. நீங்க மாத்தி சொல்றீங்க. விஜய்கிட்ட பேசி பார்த்தாங்க, அவர் உங்களோடலாம் கூட்டணி சேர தயாரா இல்லை, நான் தனியா நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஏடிஎம்கே வேற வழியே இல்லாமல் ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு விஜய் நோ சொன்னதுனால வேற வழி இல்லாமல் பிஜேபி கூட போய் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல கிடையாது. பிஜேபி ஏடிஎம்கேவை ஆதரிக்கிற பல பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி வந்த டிஎம்கே பிஜேபியோட முறிச்சுக்கிட்டு வந்த உடனே நிறைய கட்சி வரும்னு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் வரவில்லை. விஜய் வந்துருவார்னு எதிர்பார்த்தார், பெருசாக நம்புனாங்க. ஆனால் அவர் தயாராக இல்லை. ஆக வேற வழியே இல்லாமல் பிஜேபிக்கு போனாங்கன்னு ஒரு விளக்கம்லாம் கொடுத்தாங்க. இல்ல பேசுனது உண்மையா இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நரேந்திர மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஈகோ. நாம் பார்த்தோம் 2026 தான் அவர்களை பொறுத்தவரை தமிழகம் கையெடுப்ப அதாவது தமிழகத்தை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கிறது. ஏன்னால் 2029 இவர்கள் திரும்பி வந்தால் கூட நரேந்திர மோடி பிஎம்ஆர் இருப்பாரான்னு நமக்கு தெரியாது. அப்போ அவர்களை பொறுத்தவரை லாஸ்ட் சான்ஸ். இந்த லாஸ்ட் சான்ஸ்ல தமிழகத்தில் வந்து நான் உட்காருவேன், ஒரு 2 பிஜேபி அமைச்சரை இங்கே வைப்பேன்னு சொல்லிட்டு அதிமுகவை ஜபர்தஸ்தா பிடிச்சி வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. நம்ம அதான பார்த்தோம். ஏப்ரல் 11 பார்த்த அந்த விஷயம் சார். ஒரு பெரிய கட்சியை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்றது விசாரணைக்கு கூட்டு வந்து உட்கார வச்சுற மாதிரி சொல்றீங்க. பெரிய கட்சி அதான் அதாவது அமித்ஷா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, பொம்மை மாதிரி இவர் தாங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசலையாங்க. அதன் பிறகு இப்பதான் சொல்லியிருக்கார் அமித்ஷா, என்ன என்டிஏ ஆட்சி இருக்கும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதற்கும் ஒன்றும் பெரிய எதிர்வினை கிடையாது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள், முருகன் மாநாடு பெரிய எதிர்வினை கிடையாது. ஒரு இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டேங்கிறாரு. அதிமுக இருந்து யாரோ ஒரு செகண்ட் லைன் லீடர்ஸ், தேர்ட் லைன் லீடர்ஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியார் அண்ணா என்று தமிழ்நாட்டு மக்கள் மதிக்கிற மக்களுடைய மதிப்பை பெரிதும் பெற்ற தலைவர்களை சிறுமைப்படுத்துவதை ஏற்க மாட்டோம்னு விஜய் திட்டவட்டமா பேசுறார். இந்த டோன்ல கூட திரு எடப்பாடி பழனிசாமி பேசலையே. ஆமா, இப்படி யாராச்சும் எழுதி கொடுத்தீங்கன்னா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எழுதி கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் இருக்காங்க சார். நீங்க பேசுவதற்கு தயாரா இருக்கீங்களான்றதான் பாயிண்ட். யாருக்கு எழுதி கொடுக்கல? இல்ல, ஒரு அரசியல் தலைவர் தனக்கு என்ன சொல்லணும்ன்றதுக்கு அவருடைய முடிவு தானே அது. அதான் என்னுடைய ஆர்குமெண்ட் தான் நீங்க வைக்கிறீங்க. அதாவது இதனால வந்து கம்ப்ளீட்டாக இவரை கொண்டு அங்க பொம்மை மாதிரி உட்கார வச்சு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி அவர் போயிட்டாரு. அப்போ என்னை பொறுத்தவரையில் வந்து அதிமுக வந்து ஜபர்தஸ்தா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அந்த கூட்டணியில். அந்த கூட்டணியிலிருந்து அவர் வெளியே வர முடியாது. ஏனென்றால் பாஜகவினுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வேற இன்ட்ரெஸ்ட். பாஜகவுடைய இன்ட்ரெஸ்ட் திமுக வெளியே எடுக்கணும், அதான் பாஜகவுடைய இன்ட்ரெஸ்ட். கட்சியினுடைய ஆட்சி அகற்றணும்ன்றது பிஜேபியோட அஜெண்டா சார், இலக்கா இருக்கு, ஆர்எஸ்எஸ் அதனுடைய அஜெண்டா. ஆனா மோடியினுடைய அஜெண்டா, அமித்ஷானுடைய அஜெண்டா வேற அஜெண்டா. அது என்னன்னா நாங்க இங்க வந்து உட்காரணுங்கிறது அவருடைய அஜெண்டா. அங்கதான் திமுக மறுபடியும் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.